உண்மை நிகழ்ச்சி, கதையல்ல, நிஜம். 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் போது மதியம் 2:30 மணிக்கு ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பு. அழைத்தவர் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம், அவர் சொன்னதை அப்படியே உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். இதை கேட்டிங்கன்னா ஏன் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக விளங்கும். முழுசையும் கேட்டார். உங்கள் திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார். இருக்கு சார். சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு 10ஆம் வகுப்பில் திருச்சி மாவட்டத்தில் 1வது மாணவியாக வந்திருக்கிறாள். மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று அந்த பெண் விரும்புகிறாள். ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் ஏழ்மையின் காரணமாக 30 வயது வித்தியாசத்திலே 47 வயது நிரம்பிய தாய் மாமாவிற்கு 17 வயது கூட நிரம்பாத அந்த பெண்ணை 2ஆம் தாரமாக திருமணம் செய்து வைக்க முயற்சி நடப்பதாக நான் அறிகிறேன். அந்த பொண்ணு படித்தா நல்லா இருக்குமே, அது சட்டப்படி குற்றம் இல்லையா? 18 வயசு கூட முடியாத பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறது அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாம் துறையூரில் அந்த வீட்டுக்கு வர சொல்லிட்டு நான் அங்கே போனேன். திருச்சியிலேருந்து துறையூர் போகிறதுக்கு 1 hour ஆகும். நான் போகிறதுக்குள்ளேயே அந்த பெண் துணை ஆணையர், உதவி ஆணையர் எல்லாருமே பேசி இது சட்டப்படி தப்புன்னொன்னா அந்த அம்மா அப்பா உடனே ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் நடக்க வேண்டிய திருமணம் ஏழ்மையின் காரணமாக தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. அவளுக்கே அது பிடிக்கலங்க, பாருங்கள் அழுது முகம்லாம் வீங்கியிருக்கு அப்படின்னு அவங்க நிறுத்திட்டாங்க. நான் அந்த இடத்திற்கு சென்ற பிறகு நான் அவங்ககிட்ட கேட்டேன், அந்த பொண்ணுக்கிட்ட, நீ என்னம்மா படிக்கணும்னு நினைக்கிற? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி திருச்சியில் ஒரு பெண்கள் கல்லூரியை என்னிடம் கூறியது. அங்கேருந்தே அந்த பிரின்ஸிபலுக்கு பேசினேன். நான் அப்ளிகேஷன் போடலாமா, ஆனால் மாவட்டத்தில் 1வதாக வந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சீட்டு ஒன்று வேணும் அப்படின்னு நான் சொன்னேன். பெண் முதல்வர் எனக்கு நல்லா தெரியும். ஐயா நீங்களே பேசுகிறீங்க, இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட் அட்மிஷன், நீங்கள் நேராக வந்துடுங்க, நான் அட்மிஷன் கொடுக்க சொல்லிடுறேன், உங்களால் வர முடியலன்னாக்கா உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. மாலைக்குள்ளே நான் அந்த பொண்ணு வருமா அட்மிஷன் கொடுத்துருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், சரஸ்வதி உன்னுடைய தேவைகள் 2ம் நிறைவடைந்து விட்டது. பிடிக்காத கல்யாணத்தை பெற்றோர்களை நிறுத்தி விட்டார்கள், பிடித்த படிப்பை நான் பெற்றுக் கொடுத்து விட்டேன். ஆனால் உன்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்குமான்னு. என்னன்னு கேட்டுச்சு. உனக்காக ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் டெல்லியிலிருந்து பேசினாரே, ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஐயா நான் 8வது படிக்கும்போது என்னுடைய ஆசிரியைகள் என்னை கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு. அப்போ அணு விஞ்ஞானியாக இருந்த அப்துல் கலாம் சார் அங்கே உரையாற்றினார். பேசி முடித்தோடனே கேள்வி கேட்க சொன்னார். நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன், பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை எதுன்னு கேட்டேன். அவர் எந்திரிச்சு எஜுகேஷன், கல்வி அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு உட்காந்துட்டார். அன்றைக்கு புத்தகத்தை எடுத்த நான் அதற்கப்புறம் அதை வைக்கவே நான் நினைக்கல. மாவட்டத்தில் 1 மார்க் வாங்கினேன் 10வதுல. எங்கள் அம்மா அப்பாவே என்னை படிக்க வைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ராத்திரி பூரா அழுதேன். காலையில் எனக்கு விடை கிடைச்சிச்சு. யாரெல்லாம் கேள்வி கேட்டோமோ அவங்களுக்கெல்லாம் அப்துல் கலாம் சார் ஒரு கார்டு கொடுத்தார். அதில் அவருடைய இமெயில் ஐடியும் அவருடைய ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. நான் தான் சார் அப்துல் கலாம் சார்கிட்ட காலையில் 7 மணிக்கு ஃபோனில் பேசினேன்னுச்சு. நாங்கள்லாம் வியந்து போயிட்டோம். அதோடு நின்றிருந்தால் கூட உங்களிடம் நான் இதனை பதிவு செய்ய மாட்டேன். தமிழர் ஒருவர் ஜனாதிபதி மாளிகையில் இருந்த காரணத்தினால் கல்வியின் அவசியத்தை உணர்ந்த ஒரு பெண் ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடிகிறது, அதற்கு விடை கிடைக்கிறது. மாணவர்களே, மாணவிகளே, 8 ஆண்டுகள் கழித்து நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுவோம். அமெரிக்காவிலே டல்லஸில் நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையிலே நான் உரையாற்றி விட்டு கீழே அமர்கிறேன். ஒரு பெண் மேடைக்கு சென்று ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு கலிஃபோர்னியாவிலேருந்து வந்திருக்கேன், நானே டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன், கண்டிப்பாக எனக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்குது. பர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த பொண்ணு மேடைக்கு போய், நான் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், என்னுடைய 1 மாத சம்பளம் 3.5 லட்சம் ரூபாய், என்னுடைய கணவர் இவர் தான் மேலே கூப்பிட்டு இவர் என்னை விட சம்பளம் குறைச்சி வாங்குறாரு, எங்கள் அம்மா அப்பா இவங்க தான் சொல்லி கிராமப்புறத்தை சேர்ந்த 2 அம்மா அப்பா மேலே வர்றாங்க.
இதெல்லாம் எதுக்குமா சொல்கிறேன்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொல்கிறாங்க. எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம், நான் உட்பட. அந்த பெண் என்னிடம், ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், மேதகு அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது. ஏனென்றால் நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறிய. அடுப்படியிலே அடைந்து கிடந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய ஒரு பெண்ணை அமெரிக்காவிலே கலிபோர்னியாவிலே கொண்டு போய் நிறுத்தியது கல்வி.